தமிழ்நாட்டில் இருந்து சென்ற ஃபோர்டு நிறுவனத்தை மீண்டும் மாநிலத்திற்கு கொண்டு வருவது மிகப்பெரிய சாதனை என்று இந்திய தொழில் கூட்டமைப்பின் சென்னை மண்டல தலைவர் ஸ்ரீவத்சவ் தெரிவித்துள்ளார். ஸ்டேட் ஆங்கிள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா புது இன்வெஸ்டர்ஸ் பார்ப்பா. தமிழ்நாடுல என்ன வித்தியாசம்னா இருக்க இன்வெஸ்டர்ஸோட ஃபாலோ பண்ணி மின் வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸோட ஃபாலோ பண்ணி கான்ஸ்டன்டா இந்த மாதிரி இன்டராக்ஷன் மெயின்டைன் பண்ற விஷயம். எப்படின்னா இப்போ சிஎம் போய் அந்த விசிட்ல அவ பப்ளிக்கா சொல்லியிருக்கா ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி திருப்பி சென்னைக்கு வர போறா. அதுல ஒரு 2 லட்சம் வண்டிக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி செட்டப் பண்ண போறா. ஃபோர்ட் மோட்டார் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி 2022 க்ளோஸ் பண்ணா. இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் இது கூட அவ கமிட் பண்ணிருக்கா. அது எப்போ வரும்னு தெரியாது, பட் 2-3 வருஷத்துல எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஆங்கிள்லேருந்து ஒரு லைன் செட்டப் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கா. இது பெரிய விஷயம். ஃபோர்ட் கம்பெனி மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் ஸ்ரீவத்சவ் நம்பிக்கை கூறியுள்ளார். எம்ப்ளாய்மெண்ட்னு பார்த்தா எம்ப்ளாய்மெண்ட் ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கும். கார் கம்பெனியில் இவ்வளோ பேர் இருப்பா, பட் டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் இந்த செயின் பார்த்தா நிறைய பேர் இருப்பா. ஸோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு பெரிய பூஸ்ட். ஏன்னா அந்த சப்ளையர் கம்யூனிட்டி, அந்த என்டையர் கம்யூனிட்டிக்கு ஃபோர்டு வந்தால் ஒரு பெனிஃபிட் வரும்.